வீடியோ மாதிரி தான் நிறைய அப்லோட் ஆகிடு. இந்த பாரு விவசாயம் எப்படி கட்டுறான். இந்த பக்கம் தான் கைனி. அதில் முரளி மூஞ்சி தான் தெரியுது. ஹாய் மக்களே, அவன் வரக்கூடாது அதில். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் சேனலில் அவன் வந்தான்னா அது இல்லைடா, அதுக்கு முன்னாடி நீ தெரியறல்ல. வண்டி வருது பாரு. போடு போடு, அவன் நிற்கிறான். பார்த்து பேசலாம் இல்லையா, போக முடியுமான்னு போவோம். வெயிட் பண்ண அவன் நிற்கிறான்னா வண்டி போகுது. சரி, இதில் விட்டுறேன். அங்கே ஓடிக்கிறேன் முரளி எங்க கரும்பு நான் நிறுத்துறேன். இறங்கி உடச்சின்னு விடுறா அப்படி நிறுத்துறாங்க. போனோம் யாராவது வந்தாலும் டக்குனு உடைய ஏறிக்கணும். வண்டி எடுத்துன்னு போயிடும். அவன் உடனே வண்டி எடுத்துட்டீங்கன்னா என்னக்காக எனக்கு கேட்டா நான் பதில் சொல்ல போறேன். இந்த கரும்பு வழியை வாங்கி மாட்டார் எனக்கு போட்டுனே தான் இங்கேருந்து போய் வந்தேன். அவன் தான் அபிஜய் பார்த்து பசங்க அவனுவா அவங்க தம்பிலாம் வந்தாங்க. அவன் தான் இவன்டா அபிமன்யம் பார்த்து போலாம் தெரியுமா? அவனா சங்கர்ல அவங்க தம்பி அங்க நிக்கிறான் கோயிலாண்ட. அபிமன்யம் ஒரு பையன் இருப்பான் தெரியுமா? சங்கர்லால் தம்பி தான். அவன் சங்கர்லால் தம்பி கூட இன்னொரு வந்தான் பாரு. செம்தியான காமெடி ஆக்டர்டா அவன். அங்க வேணாம் போலாம் போ. கோயிலாண்ட இருக்கான். ஏய் சும்மா சொன்னது போ. அபிமன்யம் நீ போட்டதெல்லாம் முடிவு பண்ணிட்டியா? அங்கிருந்து சங்கர்லால் தமிழரசு அவங்க அண்ணன் கூட தான் போட்டாங்க. அங்கே இருந்து தானே இல்லைங்க, யாருங்க நீங்க? சொல்லுங்க மேடம். லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணதுங்களா? மணி மேலே எல்லாம் ஜெலுது போட்டுங்கிறான். சரிங்க சரி போட்டுதான் லைட்டாக போட்டு. சரிங்க, என்ன செட் ஆகாதாங்க. எவ்வளோ ரோடு பெருசாக இருக்குமா? என்ன ஆஃபர் மேடம் வரும் அதில்? சரிங்க, ஐசிஐசியில் 9.9 எடுக்க போகிற ட்ரெஸ்ஸா? லாஸ்ட் டைம் இப்போ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பட்டுப்புடவை எடுத்ததுக்கு அந்த இதுக்கு கொடுக்க போகிறீங்க. ஐசிஐசியில் 9.9 சரிங்க. சொல்லுங்க. கால் பண்ணி வருவாங்களா? நம்பர் 55 ஆறுமுகம். ஆமாம் இருக்கலாம். அது கூட பொறுத்து நீங்கள் அப்போ சொன்னீங்க. அது வந்து இப்போ தீபாவளி பர்ச்சேஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அதை? ஓகே. சித்ரா வரலமாம்மா, இன்னைக்கு தான் சொல்கிறேன். ப்ராசஸ் வாங்கி பையன் ஆமாம் வந்து அந்த இதுக்கு அடிஷ்னல் ஸ்பீடு பேக்கப் நம்ம ஆர்டினரி கிடையாது. இன்னைக்கு ஈவினிங் வந்தனால தான் ஒர்க்கிங் டேஸ் நம்ம லீவ் ஆகிடுச்சு சொன்னீங்கன்னாரு. அதெல்லாம் வரல. இன்னைக்கு வந்துச்சுன்னா காசு கட்டு தான் 2 நாள் வந்துடும். இது வந்து அடுத்த வாரம் ஈவினிங் தான் வராங்க. என்கிட்ட பேச முடிச்சுட்டு உங்களுக்கு மங்குஸ் மண்டை. ஆமாம், இல்லை நீங்கள் வராங்க ஈவினிங் டேட் சொல்கிறேன் நினைக்கிறாங்க அடுத்த வாட்டிலே. எல்லாம் நம்மளது அப்ரூவ் வேறு வரலம்மாம்மா. நீங்கள் சும்மா ஷோ ஃபோன் பண்ணா. ஆமாம், நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ ஷோ தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். நேற்று பேசினேன். இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. காலையில் அவர் ஃபோன் அடிக்கல. கொஞ்சம் வெளியில் தண்ணி இருக்கு பார்த்து போகிறாங்கடா. தண்ணி இல்லைன்னா அந்த அளவுக்கு தெரியும்ல. அதனால கரெக்டாக போவோம். தண்ணி இருக்க தெரிய மாட்டேங்குது. எதில் பணமாக இருக்கா? ரோடு அதில் லாரி ஹெவி லாரி டிராக்டர்லாம் போகிற வண்டிடா வெயிடா. சின்ன வயசில் இந்த வயல் தான் நடந்து போவேன் மகேந்திரா. இந்த குண்டுமல்லி போடுறாங்களே இவங்களாம் எப்பயுமே குண்டுமல்லி போடுவாங்க. அப்போல எந்த குண்டுமல்லி கத்திரிக்காய் தான் விவசாயம். பாலம் கிடையாதுப்பா. ரெகுலராக நடந்து போவோம். ஊருக்கு தண்ணி தான் வரணும்.
அங்கே ரோட்டில் இருந்து நடந்து வர முடியல. எங்கள் பாலம் இருந்துச்சுல, அதான் எங்கள் பாட்டி வீடு. இங்கேயா அங்கே வந்த ஒரு 10 நாள் இருப்போம். ஆமாம், என் அம்மாவோட இந்த ஊர் தான். ஒரு 10 நாளுக்கு தங்கிட்டு தான் போவோம் நாங்கள். இதே ஊர் இதே ஊரா? இந்த ஊரில் தான் எங்கள் அம்மாவோட இந்த ஊர் தான் இருந்தா. அது ஒரு பாலம், ஒரு பெரிய பாலம் இருக்குல்ல, அந்த பாலம் அதை ரைட் எடுத்தால் அந்த ஊர். இது டைமிங்கில் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் போனால் நேராக ஊருக்குள்ள போயிடலாம். பெரிய பஸ்லாம் வந்துன்னா ஒரு வண்டி கிராஸ் ஆகுது கஷ்டம் தான் போகுது. இதில் பஸ் போகுதுடா. இதில் இதில் பஸ் ஓடிதியா? பஸ்ஸு தான் போகுது. அதுலேயும் போகுது. டைமிங் தான் நம்ம வர டைமிங் இறங்க மாட்டோம். அவங்க எல்லாரும் தெரிஞ்சிடும் எப்படி போகிறாங்க. இந்த ஆலமரம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருமே எனக்கு ஞாபகம். நடந்து வரும்போது இப்படியே போனால் அந்த பக்கம் ஏறி அந்த ரைட்டு திரும்பின உடனே பணமும் குச்சிப்பாளையம் இறங்கி குச்சிப்பாளையம் வந்தால் பஸ் விழுப்புரத்துலேருந்து பனையபுரம் வழி வரும் பஸ். அந்த பக்கம் தெரியாது, ஏன்னா அது பழகிடுச்சு. அப்போல்லாம் வச்சு நடக்கிறதுக்குலாம் டைமிங்லாம் கிடையாது. இறங்கினா நடந்து போயினே இருக்க வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு யாராவது பொருள் இருக்கும் கையில், அடுத்து சாப்பிட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதான். அதே இடையில் வந்து யாராவது ஊருக்காரங்க போகிறோன்னு வச்சுக்கோ, அப்புறம் இப்போலாம் லெஃப்ட்டில் நம்ம கேட்குறோம் அப்படிலாம் கிடையாது, நிறுத்தி ஏற்றிக்குவாங்க, அங்கே போய் விட்ருவாங்க, நம்ம இறங்க வேண்டியதான். அப்படி போவோம். இதில் இது ஃபுல்லாகவே ஏரிக்கரை. இதுலேருந்து தண்ணி நிற்கிட்டாப்பா. இது ஃபுல்லாகவே ஏரி தண்ணி போயிரு. ஏரி ஃபுல்லாகவே ஆக்குபேட் பண்ணிட்டோம்டா. ஏரியே இல்லை.